ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இருந்தால் உடனே செய்கிறோம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை, நம்மளால் அதை ரொம்ப நேரம் அந்த விஷயத்த பண்ண முடியறது கிடையாது. ஸோ ஆனால் ஒரு மோட்டிவேஷன் மட்டும் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு டிசிப்ளின் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். மோட்டிவேஷன்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போது என்னை ஒரு யூடியூபர்ஸோ ஒரு இன்ஸ்டா பண்ணுறவங்களே, இன்ஸ்டாவில் வீடியோ போடுறவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் யாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க, இது ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வீடியோ எடுத்து போடும் போது அங்கே லைக்கும் விழாது, கமெண்ட்டும் விழாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். அப்போ என்ன ஆகும்? அந்த மோட்டிவேஷன் யாரும் நம்ம பண்ணாததால் நம்ம கொஞ்ச நாள்லேயே வீடியோ போடுறதை நிறுத்திடுவோம். ஆனால் இந்த டிசிப்ளின்ன்றது எப்படின்னா, யார் லைக் பண்ணுறாங்களோ கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க பாட்டு அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது யார் வேணாலும் ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுனா ஓடுவாங்க. யார் வேணாலும் ஓடுவாங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர ஓடுவாங்க. ஆனால் ஒரு மாரத்தான் ஓட சொல்லுங்க, கண்டிப்பாக ஓட முடியாது. ஏன்னா அது ஷார்ட் டேர்ம், ஒரு சின்ன இதுதான், ட்ராக் தான், அது ஈஸியாக ஓடிடுவாங்க. யாரோட என்கரேஜ்மெண்ட்டோ எதுவும் தேவை கிடையாது, அழகாக ஓடிடுவாங்க. ஆனால் மாரத்தானுக்கு உங்களோட செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் தேவை. இப்போது மாரத்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓடுவாங்க. பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே நிறைய மாரத்தான் நடக்குது. காலையில் எழுந்து நிறைய பேர் ஓடுவாங்க. ஆனால் எல்லாருமே அந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் ஓடும் போது அந்த எல்லாருமே சுற்றி நின்று கத்துவாங்க, மியூசிக் ஓடும், என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோடே எம்டியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, உங்களை என்கரேஜ் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் பாட்டு தனியாக ஓடணும். ஆனால் அதனால என்ன ஆகுது, நிறைய பேரால அந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் யாருக்கு அந்த டிசிப்ளின் இருக்கோ அவங்க தான் அந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டும் மெடல்ஸும் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த டிசிப்ளின் இல்லாதவங்க வெறும் மோட்டிவேஷன் மட்டும், அந்த எல்லாரும் கத்துறதுக்காகவும் எல்லாம் அந்த மியூசிக் நம்மளை மற்றவங்க என்கரேஜ் பண்ணி நம்ம ஓடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெறும் அங்கே கொடுக்குற டிஷர்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஒரு டிசிப்ளினோட பண்ணுங்க. டிசிப்ளின் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். மோட்டிவேஷன்ன்றது ஒரு டெம்பரரி. மறக்காமல் என்னோட பேஜ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.